உங்களுக்கும் மசாலா பொரி சாப்பிடணும் போல இருக்கா? இந்த மாரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. மசாலா பொரி. அட ஈஸி தாங்க. ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு பொரி எடுத்துக்கோங்க. அதுக்கு முக்கியமான தேவையே வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், ஒரு 10 பல் பூண்டு 1 பாதியுமா இடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கொஞ்சமா கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 2 அது மாரி உடச்சி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, நம்ம குழம்பு தாளிக்கிற வடகு இருக்குல்ல, அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வடகம் என்கிட்ட வடகம் இல்லை, ஆனால் இன்றைக்கி வடகு நான் சேர்க்கலை. இதில் கடலையும் நிலக்கடலையும் நல்லா வந்து வறுத்துக்கணுங்க. அப்புறம் இடித்த பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சிம்பிளை வச்சு தாங்க செய்யணும். இதை பொரி வறுக்கும்போது எல்லாமே தீஞ்சு போய்டும். இல்லைன்னா லைட்டாக கலர் மாறந்துமே பொரி வச்சுருக்கும் இல்லையா, அந்த பொரியை போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கி கலக்கி விடணுங்க. சிம்மில் வச்சு தான் கலக்கணும், ஆயில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு கலக்கி கலக்கி நல்லா இந்த மாதிரி விடணுங்க. நம்ம சிம்மில் இந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக வரும் பொரி பார்க்குறதுக்கு. சிம்மில் வச்சு தான் இது மாதிரி செய்யணும் நம்ம. ஆனால் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாரம்னா கூட வச்சுருந்து சாப்பிட்லாங்க நம்ம. சூப்பராக இருக்கும். இப்போவே சாப்பிட்ற பொரி வந்து வேறு மாதிரி செய்வாங்க, அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்குங்க பொரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.